Hi friends, இந்த வீடியோவில் நம்ம VBA ப்ரோக்ராமில் இருக்க லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பர்டிகுலர் டாஸ்க் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்தால் அதை லூப்னு சொல்லுவாங்க. Excel VBAவில் பேசிக்காக 4 லூப்ஸ் இருக்குது. சிங்கிள் லூப், டபுள் லூப், ட்ரிபிள் லூப், டுவைல் லூப். இந்த 4 லூப்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக லூப்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே ஐன்ற ஒரு வேரியபிளை இண்டிவிஜுவலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை ஃபார் லூப்பில் இன்சர்ட் பண்ணுறோம். ஃபார் i = 1 2 3 3ன்ற ஒரு வேல்யூவை எண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லூப் வந்து 3 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். cells of i, 1 dot values equal to i என்றது cells of 1, 1 dot values equal to 1 மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லூப்பில் ஐயோட வேல்யூ வந்து 1. செகண்ட் டைம் லூப் ஆகும்போது ஐயோட வேல்யூ 2 மாறும். அப்போ cells of 2, 1 அப்படின்ற மாதிரி மாறும். 2, 1 மீன்ஸ் A2. ஸோ A2 செல்லில் 2ன்ற வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகும். தேர்ட் டைம் லூப் ஆகும்போது ஐயோட வேல்யூ 3 இருக்கும். ஸோ cells of 3, 1 dot values equal to 3 ஆகும். ஸோ A3ல வந்து 3ன்ற ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகும். நம்ம லூப்போட n வேல்யூ 3ன்னு கொடுத்ததுனால இந்த லூப் 3 டைம்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆனதுக்கப்புறம் லூப் எக்ஸிட் ஆகிடும். இங்கே cells of 3, 1 அப்படின்னு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா cells of row, column அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த 4 லூப்பையுமே இங்கே நான் 4 ஷீட்டில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஷீட்டில் சிங்கிள் லூப்பும், செகண்ட் ஷீட்டில் வந்து டபுள் லூப்பும், தேர்ட் ஷீட்டில் ட்ரிபிள் லூப்பும், ஃபோர்த் ஷீட்டில் டுவைல் லூப்பையும் செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சிங்கிள் லூப்னா என்னென்னு பார்க்கலாம். சிங்கிள் லூப்னா ஒரு லூப் வந்து ஒரே ஒரு ரோவையோ இல்லை ஒரே ஒரு காலமையோ ஆக்சஸ் பண்ணுச்சுன்னா அது சிங்கிள் லூப். சிங்கிள் லூப் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே ஏ காலமில் மட்டும் சிங்கிள் லூப்ன்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகுது. சிங்கிள் லூப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கு கண்டினியூஸாக ஒரு காலமில் 10 டைம்ஸ் ரிப்பீட்டடாக பிரிண்ட் ஆகுது. இதை லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது இந்த சிங்கிள் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணால் இந்த பட்டனோட கோடு வந்து ப்ரிவியூ ஆகும். இங்கே சப் பட்டன் 1 கிளிக் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தொடங்குதில்ல. இப்போ நான் செலக்ட் பண்ணுற இந்த கோட் மட்டும்தான் சிங்கிள் லூப் அப்படின்ற ஒரு பட்டனுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோட். 6 லைன்ஸ் ஆஃப் கோடில் செகண்ட் லைன்லேருந்து கவனிங்க. டிம் ஐ ஆஸ் இன்டிஜர். ஐன்ற ஒரு வேரியபிளை இன்டிஜராக டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த ஐ வேரியபிளை வச்சு 1 to 10, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ 1லேருந்து எண்டிங் வேல்யூ 10 அப்படின்னா இந்த லூப் வந்து 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி cells of i, 1ன்றது cells of row, column value equal to single loop அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். cells of ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் A1ல சிங்கிள் லூப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும். செகண்ட் லூப்பில் ஐயோட வேல்யூ 2 ஆகும். தேர்ட் டைம் வந்து 3 ஆகும். ஃபோர்த் டைம் 4 ஆகும். இப்படியே ஐயோட வேல்யூ மட்டும் ஒவ்வொரு லூப்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் காலம் வேல்யூ வந்து மாறாது. ஏன்னா காலம் வேல்யூக்கு வந்து நம்ம 1 சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டோம். ஸோ ஐயோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ரோவ்லையும் சேம் காலத்தில் சிங்கிள் லூப்ன்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த கோடில் ரோவோட வேல்யூ ஐ வந்து 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுனால 10 ரோஸில் இந்த சிங்கிள் லூப் வந்து பிரிண்ட் ஆகுது. காலம் வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு கொடுத்ததுனாலையும் ரோ வேல்யூ வந்து 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணதுனாலையும் இங்கே வந்து 10 ரோஸ்க்கு வந்து சிங்கிள் லூப்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. இந்த லூப்பில் நம்ம ரோ வேல்யூஸை மட்டும் லூப் பண்ணி இருக்கிறதுனால இது சிங்கிள் லூப். இப்போ டபுள் லூப்பில் ரோஸ் அண்ட் காலம் வேல்யூஸை வச்சு லூப்பிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். சிங்கிள் லூப்பில் ஒரு காலமில் இருக்க 10 ரோஸை ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து டபுள் லூப்பில் என்ன பண்ண போகிறோம்னா சேம் 10 ரோஸ் பட் டபுள் காலம்ஸில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டபுள் லூப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோடு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம இந்த பட்டனுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோட் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே சப் ஷீட் 2 பட்டன் 1 கிளிக் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம டபுள் லூப்புக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிற மேக்ரோ ஃபங்க்ஷன். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற கோட் மட்டும்தான் டபுள் லூப்புக்கு அசைன் பண்ணியிருக்கோம். டபுள் லூப்புக்கு நம்ம 2 வேரியபிளை வந்து இன்டிஜர் அசைன் பண்ணியிருக்கிறோம். ஐன்ற ஒரு வேரியபிளை ரோவுக்காகவும் ஜேன்ற ஒரு வேரியபிளை காலம் வேல்யூவுக்காகவும் இன்டிஜராக அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே ஐ லூப்பை வந்து என் வேல்யூ 10 கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஐ லூப் வந்து 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஆனால் ஃபார் ஜே = 1 to 2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஜே லூப் வந்து என்ன ஆகும்னா 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐ அண்ட் ஜேவோட வேல்யூ வந்து 1. ஸோ cells of i, j வந்து cells of 1, 1 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் டபுள் லூப்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். இருக்கிற 2 லூப்பில் ஐ லூப்பை வந்து அவுட்டர் லூப்னும் ஜே லூப்பை இன்னர் லூப்னு சொல்லுவாங்க. ஜே லூப் செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும்போது ஜேவோட வேல்யூ 2 ஆகும், ஐயோட வேல்யூ 1 ஆகும். ஸோ cells of 1, 2 அப்படின்ற ஒரு செல்லில் டபுள் லூப்னு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகும். இப்போது ஜே லூப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தான் ஐ லூப் வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகும்போது என்ன ஆகும்னா திரும்பவும் ஜே லூப் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா ஐ லூப்பை ரோ லூப்னும் ஜே லூப்பை காலம் லூப்னும் போய் எடுத்துக்கோங்க. லூப்பும் எப்படி செல்ஸை செலக்ட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம், செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம், தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம், ஃபோர்த் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம்ன்ற ஒரு டைப்பில் தான் செலக்ட் பண்ணி டபுள் லூப்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அந்த செல்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுது. அதாவது ரோ லூப் ஒரு தடவை ரிப்பீட் ஆகும்போது
காலம் லூப் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகும். டோட்டலாக ரோ லூப் 10 டைம்ஸும் காலம் லூப் 20 டைம்ஸும் ரிப்பீட் ஆகும். ரோ வேல்யூஸ் அண்ட் காலம் வேல்யூஸை 2 ஃபார் லூப் வச்சு நம்ம ரிப்பீட் பண்ணி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதால இது டபுள் லூப். நம்ம கோடை சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் எக்ஸல் ஷீட்டுக்கு போய் டபுள் லூப் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா 10 rows and 2 columns ஃபில் ஆகி டபுள் லூப்ன்ற ஸ்ட்ரிங் வந்து ப்ரிவியூ ஆகும். இத்தனை தடவை அந்த செல்ஸை கிளியர் பண்ணிவிட்டு டபுள் லூப் பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி திரும்பவும் டபுள் லூப்ன்ற ஸ்ட்ரிங் வந்து இந்த 20 செல்ஸ்லேயும் பிரிண்ட் ஆகும். இப்போ டபுள் லூப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா ரோவுக்கு ஒரு லூப்பும் காலம்க்கு ஒரு லூப்பும் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுவே ட்ரிபிள் லூப்பில் என்ன பண்ண போகிறோம்னா ரோ லூப் காலம் லூப் இல்லாமல் ஷீட்டுக்குன்னு ஒரு லூப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லூப் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3ல இருக்கிற 10 rows and 2 columns அதாவது 20 செல்ஸ்லையுமே ட்ரிபிள் லூப்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரோ காலம் அண்ட் ஷீட்ஸை நம்ம லூப் பண்ணுறதால ரிப்பீட் பண்ணுறதால இது ட்ரிபிள் லூப். இப்போது சப் ஷீட் 3 பட்டன் 1 கிளிக் ஆஃப் இந்த ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம ட்ரிபிள் லூப் பட்டனுக்கு மேக்ரோவாக அசைன் பண்ணியிருக்கோம். இந்த கோட்ஸில் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா IJSன்ற ஒரு 3 வேரியபிளை இண்டிவிஜுவலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி I வந்து ரோ லூப்புக்காகவும் J வந்து காலம் லூப்புக்காகவும் எஸ் வேரியபிள் ஷீட் வேல்யூஸை ஷீட்டை லூப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. 3 லூப்பும் செல்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும்னா 3 ஷீட்லேயும் 3 ஒர்க் ஷீட்லேயும் 10 rows and 2 columns-ஐ செலக்ட் பண்ணி ட்ரிபிள் லூப்ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணும். ட்ரிபிள் லூப்பில் எக்ஸிக்யூட் ஆன அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஆனால் எப்படின்னா ஒவ்வொரு ஷீட்லேயும் அதாவது நம்ம ஷீட் கவுண்ட் வந்து 1 2 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 3 ஷீட்ஸில் டபுள் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது 8th லைனில் ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் எஸ் டாட் செல்ஸ் ஆஃப் I, J டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் லூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். லூப் ஸ்டார்ட் ஆகும்போது S ஈக்குவல் டு 1 ஸோ ஃபஸ்ட்டு ஷீட்டில் ஃபார் I is equal to 1 ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபார் J is equal to 1 ஃபஸ்ட்டு காலமில் ட்ரிபிள் லூப்ன்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த கோட்ஸில் 2 இன்னர் லூப் இருக்குது I லூப் அண்ட் J லூப் அதாவது ரோ லூப் அண்ட் காலம் லூப். இப்போ இந்த 2 இன்னர் லூப்புமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லூப் அவுட்டர் லூப் வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போகும். 2 இன்னர் லூப்பும் கம்ப்ளீட் ஆகும்போது ஷீட் 1ல் 10 rows and 2 columns-ல ட்ரிபிள் லூப்ன்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போது அவுட்டர் லூப் வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும்போது எஸ்ஸோட வேல்யூ 2 ஆகும். ஸோ இங்கே ஒர்க் ஷீட் ஆஃப் எஸ்ன்றது வந்து ஒர்க் ஷீட் ஆஃப் 2ன்னு மாறும். அதுக்கப்புறம் நார்மலாக செல்ஸ் ஆஃப் I, J வந்து இன்னர் லூப் I and J செகண்ட் ஷீட்டில் இருக்கிற 10 rows and 2 columns-ல ட்ரிபிள் லூப்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் பண்ணும். திரும்பவும் இன்னர் லூப் கம்ப்ளீட் ஆகி அவுட்டர் லூப் போகும். அவுட்டர் லூப் வந்து இப்போது S3-ஆக மாறும். இப்போது இதுதான் லாஸ்ட் லூப். ஏன்னா வந்து S3 வந்து நாம் என் வேல்யூவாக கொடுத்துருக்கோம். ஃபைனலாக இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகி முடியும் போது இந்த 3 லூப்பும் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட்டில் 3 ஷீட்டில் ஃபஸ்ட்டு 3 ஷீட்டில் 20 செல்ஸ் அதாவது 10 row and 2 columns-ல ட்ரிபிள் லூப்ன்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். டோட்டலாக இந்த லூப் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் ஷீட் லூப் வந்து 3 டைம்ஸ் அண்ட் ரோ லூப் I லூப் வந்து 30 டைம்ஸ் அண்ட் J லூப் காலம் லூப் வந்து 60 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போது இந்த மேக்ரோ கோட்ஸ் தான் நம்ம ட்ரிபிள் லூப் பட்டனுக்கு மேக்ரோஸாக அசைன் பண்ணியிருக்கோம். திரும்பவும் எக்ஸல் ஷீட்டுக்கு போய் ட்ரிபிள் லூப் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3ல இருக்கிற ஃபஸ்ட்டு 20 செல்ஸில் ட்ரிபிள் லூப்ன்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கும். நம்ம டூ வைல் லூப் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் லூப்புக்கும் டூ வைல் லூப்புக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஃபார் லூப்புக்கு வந்து நம்ம ரேஞ்ச் கொடுப்போம். இத்தனை டைம் லூப் ஆகணுன்றதுக்கு I is equal to 1 to 10 1 to 6 அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுப்போம். ஆனால் டூ வைலுக்கு வந்து கண்டிஷன் கொடுக்கும். டூ வைல் வந்து கண்டிஷன் பேஸில் லூப் ஆகும். செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபார் லூப்பில் வந்து நெக்ஸ்ட்ன்ற கீவேர்டு வந்து லூப்பிங் வேரியபிளை ஒவ்வொரு லூப்லையும் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஆனால் டூ வைலில் வந்து அப்படி ஆகாது. டூ வைலில் வந்து நாமளே தான் லூப்பிங் வேரியபிளுக்கு இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லூப்பில் ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ செல்ஸ் ஆஃப் I, 1 அதாவது செல்ஸ் ஆஃப் 1, 1 A1ல் 20ன்ற வேல்யூ இன்செர்ட் ஆகும். செகண்ட் டைம் லூப் பார்க்கும்போது ஐயோட வேல்யூ 2. ஸோ செல்ஸ் ஆஃப் I, 1 அதாவது செல்ஸ் ஆஃப் 2, 1ல் A2ல் 20ன்ற நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். தேர்ட் டைம் லூப் ஆகும்போது ஐயோட வேல்யூ 3. ஸோ செல்ஸ் ஆஃப் I, 1 அதாவது செல்ஸ் ஆஃப் 3, 1 A3ல் 20ன்ற வேல்யூ இன்செர்ட் ஆகும். ஃபோர்த் டைம் வந்து இப்போ லூப் ஆகும்போது செல்ஸ் ஆஃப் I, 1 வந்து செல்ஸ் ஆஃப் 4, 1 ஆகும். ஸோ A4ல் வந்து 20 பிரிண்ட் ஆகும். ஃபிஃப்த் டைம் வந்து லூப் ஆகும்போது செல்ஸ் ஆஃப் I, 1 செல்ஸ் ஆஃப் 5, 1 ஆகும். ஸோ A5ல் 20ன்ற வேல்யூ இன்செர்ட் ஆகும். லாஸ்ட் லூப் எப்போ ஐயோட வேல்யூ 6 ஆகுதோ அப்போ வந்து டூ வைலோட கண்டிஷன் I less than 6ன்ற ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். அதாவது I வந்து 6ஐ விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் 6க்கு ஈக்குவலாகவோ 6ஐ விட அதிகமாகவோ வேல்யூ வரப்போ இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 6 ஆனதும் லூப் எக்ஸிட் ஆகிடும், ப்ரோக்ராம் முடிஞ்சிடும்.
இந்த கோட்ஸை ஒரு கமாண்ட் பட்டனுக்கு மேக்ரோவாக அசைன் பண்ணி ரன் பண்ணும்போது ஏ காலமில் 5 ரோஸ்க்கு 20ன்ற வேல்யூ இன்செர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.